மக்கள் அவங்க கூட போகல. இந்த முறை 2024 ஏப்ரல் 19ஆம் தேதி தேனி பாராளுமன்ற தொகுதியிலே பார்ப்போம். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தொண்டர்கள் வாக்கும் அண்ணன் டிடிவி தினகரன் அவர்களுக்கு தான். அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தோடு இணைய போகின்றார்கள், வாக்களிக்க போறாங்க. அவர்களுக்கு தெரியும் அவர்களை வழிநடத்தக்கூடிய உண்மையான தலைவன் யார் என்பது அவர்களுக்கு தெல்ல தெளிவாக தெரியும். பூச்சாண்டிகளையும் போலி தலைவர்களையும் எந்த தொண்டனாக இருந்தாலும் கூட கண்டுபிடித்து விடுவார். இன்னைக்கு அப்படிப்பட்ட தலைவர்கள் தேர்தல் களத்திலே நின்று ஒருவருக்கொருவர் திட்டிக் கொள்வதை போல் நாடகம் நடத்தி கொண்டிருக்கின்றார்கள். அன்பு சகோதர சகோதரிகள், இந்த நேரத்தில் அண்ணன் டிடிவி தினகரன் அவர்களுக்கு நம்முடைய முழுமையான ஆதரவை நாம் கொடுக்க வேண்டும். தேர்தலுக்கு இன்னும் 5 நாட்கள் பாக்கி இருக்குது. இவ்வளவு பெரிய தொகுதியில எல்லா இடத்திற்கும் அண்ணனால போக முடியாது, மக்களை சந்திக்க முடியாதுங்க. அந்த வேலையை நாம் செய்தாக வேண்டும். இங்கே பாரதிய ஜனதா கட்சியினுடைய அன்பு தொண்டர்கள் தலைவர்கள் நின்று கொண்டிருக்கின்றனர், கூட்டணி கட்சியினுடைய அன்பு தலைவர்கள் தொண்டர்கள் நின்று கொண்டிருக்கின்றீர்கள். நமக்கு ஏப்ரல் 19ஆம் தேதி வரை நம் ஒருவருக்கும் நம்முடைய சின்னம் குக்கர் சின்னங்கண்ணா. நம்ம எல்லா வீட்டுக்கும் ஏறி இறங்கணும், எல்லா மக்களையும் பார்க்கணும், எல்லா கிராமத்துக்கும் போகணும் ஐயா. செப்டம்பர் மாசத்துல 2023 தேனிக்கு நம்முடைய எண்மண் எண் மக்கள் யாத்திரை இங்கே வந்தோம். எவ்வளவு பெரிய எழுச்சியாக மக்கள் ஒரு மாற்றத்திற்காக தமிழகத்தில் எங்களுக்கு வேண்டாங்க, இந்தியாவிலே மோடி வேண்டும் என்று எப்படி இருந்தார். இன்னைக்கு அண்ணன் டிடிவி அவர்களோடு வரும் பொழுது தேனி முழுவதும் அதே ஒரு உற்சாகம். இன்னைக்கு ஸ்டாலின் ஐயா வர்றாங்க, டிடிவி அவர்களை பற்றி வாய்க்கு வந்ததெல்லாம் பேசிட்டு போறாங்க. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வருகின்றார்கள், அவருக்கும் வாய்க்கு வந்ததெல்லாம் பேசிட்டு போறாங்க. காரணம், இருவருக்கும் இவரை பிடிக்காது. இவர் வெற்றி பெற்று விட்டால் தமிழகத்தினுடைய அரசியல் மாறும் என்பது இருவருக்கும் தெரியும். மதுரைக்கு கீழே கன்னியாகுமரி வரை 2024 ஜூன் 4ஆம் தேதி அண்ணன் டிடிவி அவர்கள் வெற்றி பெற்ற பிறகு ஒரு உண்மையான மக்களை சார்ந்த தொண்டர்களை முன்னிலைப்படுத்தக்கூடிய அரசியல் நடக்கும் என்பது தெரியும். அதனால்தான் இருவரும் இணைந்து தோற்கடிப்பதற்காக கங்கணம் கட்டிட்டு வர்றாங்க. அன்பு சகோதர சகோதரிகளை, இன்னைக்கு அதிமுக தலைவர்கள் தேர்தலில் நிக்கிறாங்க. இப்ப டிடிவி அண்ணன் எதுக்கு நிக்கிறாங்கன்னா, நமக்கு தெரியும் ஜெயிப்பாரு, பார்லிமெண்ட் போவாரு, மோடி ஐயாவிட்ட நேரடியா தொலைபேசியில பேசுவாரு, எல்லா அமைச்சர்கள்ட்டையும் பேசுவாங்க. தேனிக்கு எது வேண்டும் என்றாலும் கூட ஒரு தொலைபேசியில கொண்டு வந்துருவாங்க. அதிமுகவை பார்த்தா நீங்க எதுக்கு நிக்கிறீங்கன்னா, மத்தியில யாராச்சும் ஆட்சி அமைப்பாங்க, நாங்க வலியுறுத்துறதுக்காக நாங்க இருக்கோம் அப்படின்னு. இந்த அநியாயத்தை பார்த்திருக்கீங்களா? நீங்க எதுக்கு நிக்கிறீங்கன்னா, மத்தியில யாராச்சும் ஆட்சி அமைப்பாங்க, நாங்கள் வலியுறுத்துவதற்காக நிற்கின்றோம். திராவிட முன்னேற்ற கழகத்தை பார்த்து நீங்க எதுக்கு நிக்கிறீங்க அப்படின்னா, மோடி அவங்க 400 வாங்கக்கூடாது தடுப்பதற்காக நிக்கிறோம். எங்கேயாவது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர்களோ இந்தி கூட்டணியினுடைய தலைவர்கள் எங்கேயாச்சும் சொல்றாங்களா நாங்க ஜெயிப்போம்னு? எங்கேயுமே ஜெயிக்கிற வார்த்தையை சொல்ல மாட்டாங்க. திராவிட முன்னேற்ற கழகம் இந்தி கூட்டணியும் சொல்வது மோடி 400 வாங்குவதை தடுப்பதற்காக நிற்கிறோம். இது ஒரு குழப்பங்களா? மோடி ஐயா 400 வாங்கக்கூடாதாமா, மோடி ஐயா 398 வாங்கிட்டாரா நாங்க ஜெயிச்சிட்டோம் பாத்தியா அப்படிமா. அன்பு சகோதர சகோதரிகளே, ஒரு தேர்தலில் நிற்கக்கூடிய இந்தி கூட்டணி மோடி அவர்கள் 400 வாங்க கூடாது என்பதற்காக களத்திலே ஒரு கட்சி,